கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஓய்வு நாளின் நிறைவு ஆராதனையில் நாம் பங்கெடுக்க பரலோகத்தின் தேவன் கொடுத்த பாக்கியத்திற்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த மாலை ஆராதனையில் கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம், The sword of the Lord and of Gideon. கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம் என்ற தலைப்பில் நாம் படிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் புத்தகம் வேதாகமத்தில் தோல்விகளின் புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. யோசுவா, அதுக்கப்புறம் நியாயாதிபதிகள். முதல் 5 புஸ்தகங்கள் ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். அடுத்து யோசுவா. அந்த 5 புஸ்தகங்களை முதல்ல பஞ்சாகமம் சொல்லுவாங்க, 5 ஆகமங்கள். 6வது யோசுவா, வெற்றிகளின் புத்தகம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரே வெற்றி, அடுத்தடுத்து யோசுவா மூலமாக வெற்றி மேல் வெற்றி போய்கிட்டே இருப்பாங்க. நியாயாதிபதிகள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா தோல்வி மேல் தோல்வி, ஒரே தோல்வியாக தான் இருக்கும் அந்த புஸ்தகத்தில். தோல்விகளின் புத்தகம் என்று நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அந்த புத்தகத்தினுடைய சுருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் புஸ்தகம், புக் ஆஃப் ஜட்ஜஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, சின், சஃபரிங், சாரோ, சால்வேஷன். அவ்வளோதான். பாவம், பாடு, துக்கம், ரட்சிப்பு அல்லது விடுதலை. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை சார்ந்திருப்பார்கள், அப்புறம் ஆண்டவரை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்நிய தெய்வங்களெல்லாம் கும்பிடுவார்கள். அதனால் அவர்களுக்கு எதிரிகள் மீது, எதிரிகளத்திலிருந்து இவர்களுக்கு தாக்குதல், பிரச்சனைகள் வரும். மீதியானியர்கள், அம்மோனியர்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை வந்து தாக்குவார்கள். அவங்க பாவம் செஞ்சதுனால தேவன் அவர்களை, எதிரிகளை எழுப்புவார், அனுப்புவார். தானியேலில் படிக்கிறோம்ல, எப்படி இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் பாபிலோனியரை அனுப்பினாரோ அதே போல. ஆகவே இப்படி எதிரிகள் வந்து அவர்களை ஒடுக்கும் பொழுது அவர்கள் கண்ணீர் விட்டு ஜெபிப்பார்கள், கதறுவார்கள். அதான் சாரோ, சின், பாவம், அதுக்கப்புறம் சஃபரிங், பாடு, அதுக்கப்புறம் துக்கப்படுவார்கள். அப்புறம் ஆண்டவர் என்ன செய்வார்? சால்வேஷன், அவர்களுக்கு விடுதலையை அவர்களுக்கு கொடுப்பார். அப்படி விடுதலை கொடுப்பதற்காக ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு ரட்சகனை எழுப்பினார் அப்படின்னு நியாயாதிபதிகளை பற்றி படிக்கலாம். அல்லது ஆங்கிலத்தில் டெலிவரர் அப்படின்னு இருக்கும். ஒரு விடுவிக்கிறவனை ஆண்டவர் எழுப்பினார். அப்படிதான் ஆண்டவர் சிம்சோனை எழுப்பினார். அப்படிதான் ஆண்டவர் எப்தாவை எழுப்பினார். அப்படிதான் ஆண்டவர் கிதியோனை எழுப்பினார். இன்னைக்கு கிதியோன் கதையை சுருக்கமாக, முழு கதையை இல்லை, ஒரே ஒரு அதிகாரத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் பார்க்க போகிறோம். ஜெபத்தோடு நாம் தியானிப்போமா? ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த அற்புதமான ஓய்வு நாளுக்காக நன்றி. ஓய்வு நாளை முடிக்கும் இந்த தருணத்தில் தேவனுடைய வார்த்தையோடு தேவ சமூகத்தில் அமர்ந்து நாங்கள் இந்த நாளை நிறைவு செய்ய போகிறோம். இந்த மகிமையான நாளுக்காக, மனமகிழ்ச்சியின் நாளுக்காக, கர்த்தருடைய பரிசுத்த நாளுக்காக, தேவனோடு உறவாடும் நாளுக்காக, தேவன் எங்களோடு பேசும் நாளுக்காக நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் அப்பா, கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம் என்ற ஒரு பாடத்தை நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்திலிருந்து படிக்க போகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும். மெல்லிய சத்தத்தாலே ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. கர்த்தாவை சொல்லும்படியார்கள் கேட்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே எங்களுக்கு வேண்டிய பாடத்தை கிருபையாய் கற்றுத்தாரும். ஆண்டவரே, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஆரம்பத்திலே பார்த்தது போல ஏறக்குறைய 350 ஆண்டுகளாக இஸ்ரவேல் ஜனங்கள் எதிரிகளிடத்தில் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். விதவிதமான எதிரிகள், மீதியானியர்கள், அம்மோனியர்கள், அப்படி இப்படின்னு நிறைய நாம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் படிக்கலாம். ஆகவே 350 ஆண்டுகள் நியாயாதிபதிகளின் காலகட்டம். அதில் ஒரு நியாயாதிபதி, நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நன்றாக கவனித்தால் கிதியோன் என்ற ஒரு நியாயாதிபதி பற்றி நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6, 7, 8 3 அதிகாரங்களில் நாம் படிக்கலாம். கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம், எழுப்புதலுக்கு ஓர் ரகசியம் என்று நான் படிக்க போகிறோம். இந்த நியாயாதிபதிகள் காலத்தில், குறிப்பாக கிதியோன் காலத்தில் இஸ்ரவேலுக்கு எதிரிகளாக வந்தவர்கள் யார் என்றால் மீதியானியர்கள், மிடியனைட்ஸ். யார் இந்த மீதியானியர்கள்?
அப்படின்னா இவங்களாம் யாரோ வேறு நாட்டுக்காரவங்க நினச்சிக்காதீங்க. மீதியானியர்கள் அப்படின்னா ஆபிரகாம் புள்ள வழியாக வந்தவங்க. பாருங்களேன் என்னோட சேர்ந்து வேதாமத்தில் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். ஆபிரகாமுக்கு மொத்தம் எத்தனை மனைவி? 3 மனைவிகள். சாராள், அப்புறம் ஆகார், அப்புறம் கேத்தூரால். 25 அதிகாரம் ஆதியாகமம் 25வது அதிகாரத்தில் பாருங்கள், அந்த கேத்தூராலை பற்றி போட்டிருக்கோம். ஆபிரகாம் கேத்தூரால் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரியையும் விவாகம் பண்ணியிருந்தான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் 6 பிள்ளைகள். சரிங்களா? கேத்தூரால் மூலமாக 6 ஆண் பிள்ளைகள். சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும், அடுத்து யாருங்க? மீதியானையும். மீதியான் அப்படின்னு ஒரு மகன், ஆபிரகாம் மகன். இந்த மீதியான் வழியில் வந்தவங்க தான் யாரு? மீதியானியர்கள். விளங்குதா உங்களுக்கு? அப்படியானால் இஸ்ரவேலுக்கு எதிராக வந்த மீதியானியர்கள் யாரோ அந்நியர்கள் கிடையாது. யார் தான்? ஆபிரகாம் வழியில் வந்தவங்க தான். இஸ்ரவேலர் ஆபிரகாம் வழியில் வந்தது போல மீதியானியரும் ஆபிரகாம் வழியிலே வந்தவர்கள். அவர்களை நம்ம புரஜாதிகள்னு சொல்கிறோம், ஆனால் ஆக்சுவலாக அவங்க யார் தான்? ஆபிரகாம் வழியில் வந்தவங்க தான். அவங்க என்ன பண்ணிட்டாங்க? யெகோவா தெய்வத்தை விட்டுட்டு அவங்கவங்க விக்கிரக ஆராதனை வழியில் போய்விட்டார்கள் மீதியானியர்கள். அதனால தான் நாம் அவர்களை புரஜாதிகள் பழக்க வழக்கங்களை பின்பற்றினதினால் அவர்களை புரஜாதிகள் என்று சொல்லுகிறோம். நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தை எடுங்க. 6ஆம் அதிகாரத்தில் வசனம் 1. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் யார் கையில் ஒப்பு கொடுத்தாரு? மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். யார் மீதியானியர்? யாரு? ஆபிரகாம் சந்ததியார். அன்பானவர்களே, இந்த மீதியானியர் எவ்வளோ பேர் வந்தாங்க இஸ்ரவேலுக்கு எதிராக படையெடுத்து அப்படின்னா 1,35,000 பேர். 1,35,000 பேர். இது பெரிய ஸ்டோரி, நான் சுருக்கமாக தான் சொல்கிறேன். 1,35,000 பேர். நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க, அந்த கணக்கு அங்கே பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 8:10 வாசிக்கிறேன். சேபாவும் சல்முனாவும், இவங்கெல்லாம் மீதியானிய அதிபதிகள். சேபா சல்முனா அவர்கள் இருவரும் அவர்களோட கூட அவருடைய சேனைகளும் ஏறக்குறைய 15,000 பேர் கர்கோரில் இருந்தார்கள். எத்தனாயிரம் பேர்? 15,000. அதுக்கப்புறம் பட்டயம் உருவத்தக்க 1,20,000 பேர் விழுந்தபடியால் அப்படின்னு படிக்கிறோம். மொத்தம் எவ்வளோ பேருங்க? 1,35,000 பேர் மீதியானிய வீரர்கள். ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலிருந்து நீங்கள் மீதியானியருக்கு எதிராக போய் போர் தொடுக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் கிதியோன்ட்டு சொல்கிறார். 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். 2ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள். ஆண்டவர் வர சொன்னார். எவ்வளோ பேர் வந்தாங்க? 32,000 பேர் வந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், எப்பா கூட்டம் பெருசாக இருக்குது, கிதியோன்ட்ட நிறைய பேர் இருக்காங்க, சொல்லு அப்படின்னார். எவ்வளோ பேர் போயிட்டாங்க? யார் யாரெல்லாம் போகணும்? 3ஆம் வசனம். பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ போயிட்டாங்க. எவ்வளோ பேர் போயிட்டாங்க? 22,000 பேர் போயிட்டாங்க. எங்க 1,35,000 பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அழைப்பு கொடுத்தப்போ வந்தவர்கள் எத்தனை பேர்? இஸ்ரவேல் கூட்டத்தில் இருந்து 32,000 பேர். அதுவே கம்மி தான். ஆண்டு சொல்லிட்டாரு, கூட்டமாக இருக்குப்பா, பெரிய கூட்டம், அனுப்ப சொல்லு அப்படின்ட்டு. 22,000 பேர் போயிட்டாங்க. மீதி எத்தனை பேர்? 10,000 பேர். 10,000 பேர். 3ஆம் வசனம் கடைசியில் படிக்கிறோம். 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள், 10,000 பேர் மீதியாக இருந்தார்கள். திரும்ப ஆண்டு சொன்னார் பாருங்க, 4ஆம் வசனம். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், இன்னும் நிறைய பேர் இருக்காங்கப்பா அப்படின்னாரு ஆண்டவர். கிதியோன் நினைச்சிருப்பாரு, ஐயோ என்னப்பா இது ஆண்டவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு நினைச்சிருப்பாரோ. பாருங்கள், இப்படி ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். என்ன டெஸ்ட் தெரியுமா? எல்லாரையும் தண்ணீர் அண்டைக்கு அழைத்து கொண்டு வா. 10,000 பேர். யார் தண்ணீரை எப்படி குடிக்கணும்? அப்படி சாவகாசமாக பாருங்க, இந்த வசனத்தை படிப்போம்.
7ஆம் அதிகாரத்தில் அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோடு கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ, 4ஆம் வசனம், அவன் உன்னோட கூட வர கடவன். உன்னோட கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வராதிருக்க கடவன். யார் வரணுமோ அவங்க வரணும், நான் சொல்றவங்க. யார் வரக்கூடாதோ அவங்க வரக்கூடாது அப்படின்றார். என்ன டெஸ்ட் பாருங்க. அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார். எப்படி 2 விதமாக குடிக்கிறாங்க. ஒன்று, தண்ணியை அப்படி குனிஞ்சு குடிக்கிறது, சரிங்களா? முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியை நிறுத்து. இன்னொரு கூட்டம் என்ன செய்யணும், தண்ணீரை அள்ளி நாய் மாதிரி நக்கி குடிக்கணும் அப்படின்னு ஆண்டு சொன்னார். 6ஆம் வசனம் பாருங்க. தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கி கொண்டவர்கள் நக்கம் 300 பேர். அதாவது தண்ணி அள்ளுறாங்க, இப்படி அள்ளிக்கிட்டு நாய் நக்கிற மாதிரி அப்படியே நக்கி அப்படியே பார்க்குறாங்க யார் வர்றாங்களான்னு, ஒரு எச்சரிப்போடு. ஆனால் மீதி 9700 பேர் எப்படி குடித்தாங்களாம், முழங்கால் போட்டு அப்படி குனிஞ்சு சாவகாசமாக குடித்தாங்களாம். ஆண்டு சொன்னார், இந்த குனிஞ்சு குடிக்கிறாங்க பார்த்தீங்களா முழங்கால் போட்டு, இவங்களெல்லாம் போச்சு 9700 பேர், போ எல்லாம் அனுப்பு அப்படின்ட்டார். தண்ணி அள்ளி நாய் போல் நக்கி குடித்தவர்கள் எவ்வளோ பேர், 300 பேர். கிதியோனையும் சேர்த்து 300 + 1 301. இப்போ போ அப்படின்னார். 301. இப்படி ஆண்டவர் ஆட்களை திரட்ட சொன்னார். அப்போ எல்லாரும் போயிடறாங்க. 9700 பேர். ஏற்கனவே 22,000 போயிடுச்சு. அடுத்து ஒரு 9700 எல்லாம் போயிட்டாங்க. 300 பேர் தான். நம்ம அந்த இடத்துல இருந்தால் என்ன கேட்டிருப்போம் ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவரே 1,35,000 பேர் இருக்கிறாங்க, நாங்கள் 300 பேர் 301 பேர் தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒருவேளை கேட்டிருப்போம். ஆண்டவர் இந்த இடத்துல என்ன செய்கிறாருன்னா, இந்த கிதியோனையும் அவனுடைய வேலைக்காரன் ஒருத்தர் தான், அவன் பேர் பூரா. அவன் பேர் என்ன, பூரா அப்படின்னு பைபிளில் படிக்கிறோம். பாருங்க வசனம் 7ஆவது அதிகாரத்தில் வசனம் 11 9 படிப்போம். அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் ஆண்டு சொல்லிட்டார். அந்த சேனை, அந்த மீதியானியர் சேனை அங்கே போப்பான். எவ்வளோ பேர் தெரியுமா அந்த சேனையில்? 1,35,000 பேர். அவங்க படுத்து கிடந்த அந்த இடம் பார்த்தீங்கன்னா வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க, அந்த இடம், அந்த நிலப்பரப்பு எவ்வளோன்னா 600 ஏக்கர்லேருந்து 1000 ஏக்கராம். அவ்வளோ பெரிய கூட்டம். ஆண்டவர் நைட்டில், ராத்திரியில் நீ போய் பாரு, அந்த சேனையை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்கிறார். 10ஆம் வசனம், போக பயப்பட்டாயானால். யாருங்க? கிதியோன் எப்படிப்பட்டவன்? பயந்த சுபாவம் உள்ளவன். 6ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. படிச்சிங்கன்னா இந்த மீதியானியர்கள் வந்து தானிய தவசங்கள், கோதுமை இதெல்லாம் அள்ளிட்டு போயிடுவாங்க சொல்லிட்டு ஆலைக்கு ஓரத்தில் திராட்சை ரசம், திராட்சை குலைகள் எல்லாம் கொண்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஆலையின் ஓரத்தில் மறைஞ்சிருந்து ஒளிந்திருந்து அவன் போரடித்து கொண்டிருந்தானாம். யாரு? கிதியோன். அப்போ அவன் பயந்து சுபாவம் உள்ளவன். பிரியமானவர்களே, கடைசி நாட்களில் நாமும் பல காரியங்களிலே பயந்த சுபாவத்தோடு இருக்கிறோம். விசுவாசம் இல்லை. மாபெரும் போராட்டம் எப்படி கிதியோனுக்கு முன்பாக ஒரு பெரிய போராட்டம் இருந்துச்சோ, நமக்கும் ஒரு மாபெரும் போராட்டம் இருக்கிறது. கடைசி நாட்களில் நாம் சந்திக்க வேண்டிய, சத்தியத்து நிமித்தம் சந்திக்க வேண்டிய போராட்டம் இருக்கிறது. ஆண்டு சொல்லாரு, போக பயப்பட்டாயானால் என்ன பண்ண, உன் வேலைக்காரனை கூட்டு போ. வேலைக்காரன் பேர் என்ன? பூரா. சரி, கூட்டு போகிறான். அப்படி அந்த மீதியானியர் பாளையத்துக்கு போகும் பொழுது பாருங்களேன், மீதியானியர் மட்டும் இல்லை, வசனம் 12 சொல்லுது, மீதியானியரும் அமலேக்கியரும். அமலேக்கியர் யாரு? அமலேக்கியர் யாருன்னா ஏசா வழியில் வந்தவங்க, சரிங்களா? ஏசா வழியில் வந்தவங்க தான் அமலேக்கியர். அமலேக்கு பிரபு அவன் வழியில் வந்தவங்க தான் அமலேக்கியர். பைபிள் சொல்லுது. எல்லாமே சொந்தக்காரவங்க தான். சண்டை போடுறவங்களாம் யார் தான்? எல்லாம் சொந்தக்காரவங்க தான். அப்புறம் சகல கிழக்கத்தி புத்திரர் எல்லாம் வந்தாங்களாம்.
எல்லாம் வெட்டுக்கிளிகள் போல, வசனம் பாருங்க, வெட்டுக்கிளிகளை போல திரளாய் பள்ளத்தாக்களே படுத்து கிடந்தார்கள். 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க எத்தனை பேர்? 301. அப்போ அப்படி போகிற பொழுது ராத்திரி நேரம் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, எதிரிகள் எல்லாம். ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை, பைபிள் சொல்லுது 12ஆம் வசனம். ஒட்டகங்களுக்கு கணக்கில்லை, கடற்கரை மணலை போல் திரளாய் இருந்தது. ஒட்டகமே எப்படி இருந்துச்சான்? ஒட்டகமே கடற்கரை மணல் மாதிரி இருந்துச்சான். பிரியமானவர்களே, கிதியோன் அங்கே வர்றாரு, அந்த பக்கம் தாண்டி வர்றாரு பயந்துக்கிட்டே. யார் கூட? அந்த வேலைக்காரன் பூரா கூட. அப்போ அந்த மீதியானியர் பாளையத்தில் 2 பேர் பேசிக்கிறாங்க. ஒருத்தன் சொல்கிறான் இன்னொருத்தன்ட்ட, அப்பா நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்றான். நான் ஒரு கனவு கண்டேன். கனவு கண்டையா? என்ன கனவு கண்ட சொல்லு. 13ஆம் வசனத்தில் படிக்கிறோம், இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம், சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம், பார்லி கேக் என்ன பண்ணிச்சான்? மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு கல் உருண்டு வந்துச்சு, அப்படித்தானே படிச்சோம்ல காலையில். இங்கே படிக்கிறோம், மீதியானியர் பாளையத்தில் அந்த பாளையத்தை நோக்கி ஒரு வார்கோதுமை அப்பம் உருண்டு வந்துச்சான். அப்படியா அப்படின்னு கேட்குறான் பக்கத்தில் இருக்கிறவன். அப்பம் உருண்டு வந்துச்சான். அப்போ சொல்கிறவன், அந்த சொப்பனத்தை சொல்கிறான், அது கூடாரம் மட்டும் வந்த போது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது. அந்த அப்பம் என்னங்க எவ்வளோ பெரிய அப்பமாக இருக்க போகுது? வார்கோதுமை அப்பம், சின்ன அப்பம் இவ்வளோதானே இருக்கும் அப்பம். சரி கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க, புரோட்டா சைஸில். அந்த அப்பம் உருண்டு வந்துச்சுப்பா. உருண்டு வந்து அப்படியே எங்கே வந்து மோதிச்சு? நம்ம கூடாரத்தில் மோதிச்சு, கூடாரம் அப்படியே விழுந்துருச்சு அப்படின்றான். உடனே பக்கத்தில் இருக்கிறவன் தானியேல் மாதிரி அவன் விளக்கம் கொடுக்குறான். சரிங்களா? என்ன விளக்கம் கொடுக்குறான் பாருங்களேன், வசனத்தை பாருங்க. வசனம் 14. அப்பொழுது மற்றவன், இது யோவாஷின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. இந்த அப்பம் யாரு? அந்த வார்கோதுமை அப்பம் யாரா? இது கிதியோன். கிதியோனுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல அப்படின்னு சொல்றான் பாருங்களேன். தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். பயந்தாங்கொள்ளி கிதியோன் கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்றான் பாருங்களேன். அப்ப இந்த சொப்பனத்தை கொடுத்தது யாரு? யார் கொடுத்தா? தேவன் தான் கொடுத்தார் அப்படின்னு தெரியுது. முடிவில் அவன் சொல்ற முடிவை பாருங்க. என்ன சொல்றான்? இது கிதியோனுடைய பட்டயமே அல்லாமல் வேறே அல்ல. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? மீதியானியரையும் சகல சேனையும் கிதியோன் கையில ஒப்பு கொடுத்தார். முடிஞ்சுப்பான், அவ்வளவுதான். நம்ம ஒருத்தரும் நம்ம வீட்டுக்கே போக முடியாது. நம்ம போய் நம்ம மனைவி பிள்ளை குட்டியெல்லாம் பார்க்கவே முடியாது. we cannot return back to our homes. நம்ம வீடுகளுக்கு போக முடியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இதை கிதியோனும் பூராவும் பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கான். இவங்க கேட்கறது அந்த 2 பேருக்கு தெரியாது. விளங்குது அவங்களுக்கு? இதை கேட்ட உடனே சொல்லுங்க, கிதியோனுக்கு எப்படி இருந்திருக்கும்? கிதியோனுக்கு தைரியமா இருந்திருக்கும். ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? கிதியோன், நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த மீதியானியர் சேனை எல்லாம் உன் கையில ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொன்னார். அப்படிதான் படித்தோம். அப்படிதான் வசனம் 9 படிக்கிறோம். அதே வார்த்தை யார் சொல்றான்? இந்த மீதியானியர்கள் ஒருத்தன் சொப்பனம் கண்டேன்னு சொல்றான்னு அவனுக்கு விளக்கம் கொடுக்கிறவன் இவன் சொல்றான். கர்த்தர் தேவன் நம்ம எல்லாரையும் அவன் கையில ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, ஒரு ஆச்சரியமான சம்பவம் இந்த சம்பவம். அடுத்த ஆண்டு சொன்னாராம், கிதியோன் உங்களோட 300 பேர் இருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தர் கையில் என்ன பண்ண? அவங்கள 100 பிரிச்சு 100 + 100 + 100. இந்த ஒரு 100ஓட நீ சேர்ந்துக்கோ, 101, 101. ஒவ்வொருத்தர் கையிலையும் நீ கொடுக்க வேண்டியது என்னது? 3 ஐட்டம் கொடுக்கணும். ஒரு பானை, ஒரு எக்காளம், ஒரு தீவட்டி. அவ்வளோதான். ஒரு பானை, ஒரு எக்காளம், ஒரு தீவட்டி. நீங்க என்ன பண்ணுங்க? எல்லாரும் அந்த மீதியானியர் பாளையத்தை எல்லாரும் சூழ்ந்து கொள்ளுங்கள். ரவுண்டு கட்டிடுங்க எல்லாத்தையும். அங்கங்க நில்லுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்ற. சரிங்களா? இந்த அதிகாரத்தை
நீங்கள் வீட்டில் போய் படிங்க முழுசும். எல்லாருக்கும் கொடுத்து 17 வசனம், அவர்களை நோக்கி நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். நான் என்ன செய்கிறேனோ கிதியோன், நான் என்ன செய்கிறேனோ நீங்களும் செய்யுங்க அப்படின்னு கிதியோன்ட்ட ஆண்டவர் சொல்றார். எல்லார்ட்டையும் 300 பேர்கிட்ட. பிரியமானவர்களே, இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேன் அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். 18, நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். இந்த மாதிரி சொல்லுங்க. ஒரு எக்காலம், ஒரு மண்பானை, அப்புறம் ஒரு தீவெட்டி, சரிங்களா? ஒரு சட்டி, ஒரு தீவெட்டி, அப்புறம் என்னது, ஒரு எக்காலம், அவ்வளோதான். அடுத்து என்ன செஞ்சாங்க பாருங்களேன். 19 வசனம், நடுஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு, நடுஜாமன்னா எப்போ? நடுஜாமம் மொத்தம் 4 ஜாமம். 6 to 9 முதலாம் ஜாமம், 9 to 12 2ஆம் ஜாமம், 12 to 3 எல்லாம் நைட்டில் 3ஆம் ஜாமம், 3 to 6 விடியற்காலம் 6 மணி வரைக்கும் 4ஆம் ஜாமம். இதில் எப்போ நடுஜாமம்? 12 மணிக்கு, சரிங்களா? 12 மணி. நடுஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்தில், அதாவது 12 மணி அந்த டைமில், பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். அப்போ 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் தங்கள் நிலையில நின்றார்கள். அவ்வளவுதாங்க. இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? கிதியோன்ட்ட பட்டயமே கிடையாது. ஆமாவே இல்லையா? நீ எங்கேயாவது படிங்க, கிதியோனும் 300 பேரும் கையில் பட்டயம் வச்சிருந்தாங்கன்னு. நோ sword in the hand of Gideon. கிதியோன் கையில் என்ன கிடையாது? பட்டயமே கிடையாது. ஆனா போடுற கூச்சல் என்ன? கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம். பட்டயம் இல்லாம ஒரு யுத்தம் நடத்தினாங்க. இடது கையில் என்னது? இடது கையில் பானைக்குள்ள தீவெட்டி. அப்புறம் வலது கையில் என்னது? எக்காலம், ஊதணும். சரிங்களா? என்ன பண்ணணும்னா, இவர் நான் செய்யற மாதிரி நீங்க செய்யுங்கன்னு சொன்னாரு. நீங்க என்ன பண்ணுங்க? பானையை போட்டு உடைச்சிருங்க, எல்லாரும் ஒரே டைம்ல உடைக்கணும். அப்புறம் அந்த தீப்பந்தத்தை உயர்த்தணும். அப்புறம் எக்காலத்தை ஊதணும். 2 கையில் 2 இருக்குங்க. ஒரு கையில் எக்காலம் இருக்கு, ஒரு கையில் சட்டி இருக்கு, ஒரு கையில் தீவெட்டி, ஒரு கையில் சட்டி. பட்டயமே கிடையாது, பட்டயமே கிடையாது. ஆனால் போடுற கூச்சல் என்ன? கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நீங்க சொல்லுங்க, கிதியோனின் பட்டயம் எது? எது கிதியோன் பட்டயம்? கிதியோனுடைய பட்டயம் என்ன? பட்டயமே கிடையாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவன் சென்றான். மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு ஆண்டவர் முதலையே சொல்லிட்டார். நீ போ, அந்த பாளையத்துக்கு போ, பயமா இருக்கான், பூராவை கூட்டு போ. போனா ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தையை இந்த கனவை பெற்ற பிற்பாடு கனவுக்கு விளக்கம் கொடுக்கிறவன் கனவு கண்டவனுக்கு சொல்றான், அந்த அப்பம் யாரு? அந்த சின்ன அப்பம், ஆர்கோதுமை அப்பம், அற்பமான அப்பம். இது யாரு? கிதியோன் தான். அவன் கையில் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஒப்பு கொடுத்துட்டாரு, நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் போகவே முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். பெரியமானவர்களே, பைபிள் சொல்லுது ஆவியின் பட்டயம் எதுங்க? இது ஆவியின் பட்டயம். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் திட்டவட்டமாக அதை சொல்லுகிறார். எபேசியர் 6 வசனம் 17, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சொல்லுங்க,
கிதியோன் எடுத்துக்கொண்ட பட்டயம் என்ன பட்டயம்? தன் இருதயத்தில் அவன் விசுவாசத்தோடு எடுத்துக்கொண்ட பட்டயம் என்ன பட்டயம்? கர்த்தர் சொல்லிட்டாரு, மீதியானியர் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அதை நம்பி தாங்க அவன் போனான். சரிங்களா? ஆண்டவரை நம்பி போனான், ஆண்டுடைய வார்த்தையை நம்பி அவன் போனான். ஸோ அவனுக்கு இருந்த பட்டயம் என்ன அப்படின்னா, கிடியன் அண்ட் ஆல் இஸ் ஆர்மி 300, அந்த சின்ன சேனை, இந்த 300 பேர், 301 பேர், they had the sword of faith, they had the word of God. ஆண்டவருடைய வார்த்தை அவரிடத்தில் இருந்தது, ஆண்டவர் மீது வைத்திருந்த விசுவாசம் அவரிடத்தில் இருந்தது. அதுதாங்க பட்டயம். they lived by faith. சரிங்களா? விசுவாசத்தினாலே அவர்கள் முன்னேறி சென்றார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் மனதிலே சுமந்து தைரியமாய் முன்னேறி சென்றார்கள். ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு கனவையும் கொடுக்கிறார். சரிங்களா? ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறாரு. வார்த்தையை கொடுத்தாருல, மீதியானவன் கையில் ஒப்பு கொடுத்தேன். பயமா இருக்கு, துணைக்கு ஆண்டவர் யாரை கொடுக்கிறாரு? பூராவை, அவரையும் கூட்டுப்போ அப்படின்றாரு. 2வது. 3வது என்ன? எதிரிகளுக்கு சொப்பனம் கொடுக்கிறாரு. 3வது, அந்த சொப்பனத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு, கிதியோனுக்கு சாதகமான விளக்கத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். பெருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் இன்னும் கொஞ்ச காலம் மாத்திரம் இந்த பூமியில் இருக்க போகிற நாம் ஒரு மாபெரும் போராட்டத்தை, இக்கட்டு காலத்தை, நெருக்கடி நாட்களை சந்திக்க போகிறோம். சத்தியத்தின் நிமித்தமாக ஒரு பெரிய சேனையை சந்திக்க போகிறோம். பிசாசனுடைய சதிகளின் அடிப்படையில் ஒரு மாபெரும் எதிர்ப்பான சூழலை நீங்களும் நானும் வெகு சீக்கிரத்தில் சந்திக்க போகிறோம். நம்ம யாரு? சின்ன கூட்டம். நம்ம யாரு? சின்ன கூட்டம். சொல்லுங்க, யார் ஜெயிச்சா? 300 ஜெயிச்சிச்சா? 1,35,000 ஜெயித்ததா? யார் ஜெயிச்சா? 300 தான் ஜெயிச்சிச்சு. 301 தான் ஜெயிச்சிச்சு. பெரியமானவர்களே, இந்த நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் முழுசையும் பிறகு வாசித்து பாருங்க. பானையின் சத்தம் ஒரு பக்கம், எக்கால சத்தம் மறுபக்கம், தீவெட்டியின் பிரகாசம் ஒரு பக்கம். 300 தீவெட்டி, 301 தீவெட்டின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு அந்த தீவெட்டிகளின் பிரகாசம் பயங்கரமாக இருந்திருக்கும். நிச்சயமான நம்புறேன், இருந்திருக்கும்ல, இருந்திருக்கும். அவங்க கண்கள் எல்லாம், அந்த எதிரிகள், மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர் எல்லாருடைய கண்களும் கூசி போயிருக்கும். அவர்கள் எல்லாரையும் தேவன் இந்த சின்ன சேனையை கொண்டு முறியடித்தார். பிரியமானவர்களே, கடைசி நாட்கள் ஆண்டு நினைச்ச போறாரு, ஃபெய்த்ஃபுல் அண்ட் வேர்ட் ட்ரஸ்டிங் ஆர்மி. விசுவாசம் உள்ள, ஆண்டுடைய வார்த்தையை நம்புகிற ஒரு சின்ன கூட்டத்தை கொண்டு தான் என்ன செய்ய போறாரு? தேவன் வெற்றி பெற போகிறார். விளங்குதா? ஆண்டவர் பக்கம் நிற்க போகிற கூட்டம் ஒரு பெரிய கூட்டம் கிடையாது. God always stands by the side of his faithful few, little flock. தேவன் எப்பொழுதும் தம்முடைய சிறு மந்தை, அவருடைய மந்தை எப்படிப்பட்ட மந்தை தாங்க? பைபிள் படித்தானே இருக்கு, சிறு மந்தையே பயப்படாதே, உன் பிதா உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாயிருக்கிறார். படிக்கணும்ல? ஆண்டோடைய மந்தை சிறு மந்தை தாங்க, லிட்டில் ஃப்ளாக். எலன் ஒயிட் எழுதுவாங்க, ஃபெய்த்ஃபுல் ஃபியூ. ஆண்டவருக்கா நிற்க போகிறவங்க எத்தனை பேர்? ஃபெய்த்ஃபுல் ஃபியூ, உண்மையாக இருக்கிற சிலர், அவ்வளோதான். ஆண்டவர் 32,000 பேரில் போய் சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் அனுப்பிவிடப்பா. 31,700 பேர் எல்லாம் அனுப்பிவிட்ரு, இவங்களாம் வேண்டாம். பெரியமான தேவ பிள்ளைகளே, கடைசி நாட்களில் இன்றைக்கு நாம் ஆண்டுடைய பிள்ளைகள், சத்தியத்தில் இருக்கிற பிள்ளைகள் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கலாம். ஒரு பெரிய கூட்டம். நேற்று நைட்டு நான் சொன்னேன், இன்னைக்கு அட்வென்டிஸ்ட் மக்கள் உலகத்தில் 2,30,00,000 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆண்டவர்
எவ்வளவு பேர் ஆண்டவர் விட்டு விலகி போவார்கள், எவ்வளவு பேர் சத்தியத்துக்காக நிற்காமல் பின்வாங்கி போவார்கள். சௌகரியம் பார்த்தானே போயிட்டாங்க. 31,700 பேரும் சௌகரியம் பார்த்தானே போயிட்டாங்க. – 22,000 பேர் ஏன் போனாங்கன்னா பயம், திகில், அதனால போயிட்டாங்க. பைபிள் வசனம் இருக்கு. மீதி 10,000ல் 9,700 பேர் ஏன் போனாங்கன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ், அதீத நம்பிக்கை. என்ன பண்ணாங்க? முழங்கால் போட்டு சவகாசமா தண்ணி குடிச்சாங்க. ஓவர் கான்ஃபிடன்ஸ், அதெல்லாம் வரமாட்டாங்க, வந்த பார்த்துக்கலாம். பிரியமானவர்களே, ஆனால் இந்த 300 பேர் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக தண்ணீரை அள்ளி நாய் நக்கி குடிப்பது போல அவர்கள் கவனமாக ஜாக்கிரதையாக அவர்கள் நக்கி குடித்தார்கள். அவங்கள வச்சு தான் ஆண்டவர் அந்த யுத்தத்தில் மிதியானியர்களை முறியடித்தார். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இவங்க சண்டையே போடலைங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் படித்து பாருங்கள். இந்த 300 பேர் பானையை உடைச்சாங்க, எக்காலத்தை ஊதுனாங்க, தீவெட்டியை அப்படி உயர்த்தினாங்க. சரிதானே? பானையை உடைச்சிட்டு தீவெட்டியை இடது கையில் உயர்த்துறாங்க, வலது கையில் எக்காலத்தை ஊதுறாங்க. அவ்வளோதான். இந்த மாபெரும் போராட்டத்தில், கடைசி யுத்தத்தில் நம்ம கையில் ஆயுதங்கள் எல்லாம் தேவையில்லை. நம்முடைய சர்வாயுத வர்க்கம் யார் தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். நம்முடைய ஆயுதம் ஆவியின் பட்டயம் என்னும் தேவ வசனம். நம்முடைய ஆயுதம் விசுவாசம் என்னும் கேடகம், நீதி என்னும் மார்க்கவசம், ரட்சிப்பு என்னும் தலைச்சீரம் இருக்குல்ல, படிக்கிறோம்ல. ஆயத்தம் என்னும் பாதரட்சை, இதெல்லாம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். சகல விதமான வேண்டுதலோடும் செய்யும் விண்ணப்பம், ஜப வாழ்க்கை. 7 காரியங்கள் இருக்கும். 7 காரியங்கள் சர்வாயுத வர்க்கத்தில் 7 காரியங்கள் இருக்கும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும். அவ்வளோதாங்க. நமக்கு எந்த ஆயுதமும் தேவையில்லை. விசுவாசம் அதான் ஆயுதம். அவனுடைய வசனம் என்ன சொல்லியிருக்கோம் அதன்படி நடக்கணும். அப்படித்தான் கிதியோன் நடந்தான், ஒரு பெரிய வெற்றியை அடைந்தான். பெரியமானவர்களே, வாங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். 11ஆம் அதிகாரத்தில் அந்த விசுவாச வீரர்கள் பட்டியலில் கிதியோன் பேர் இருக்கா இல்லையா? கிதியோன் பேர் இருக்கா? 11ஆம் அதிகாரம் எபிரேயர் 11, ஹீப்ரூஸ் 11 verse 32, 32ஆம் வசனம் பாருங்க. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன். நிறைய பேரை கொஞ்சம் விளக்கமாக சொல்லிட்டு ஆபிரகாம், சாராள், யாக்கோபு, மோசே, அப்படி இப்படிலாம், ஏனோக்கு, ஆபேலில் தொடங்கும் எபிரேயர் 11 அதிகாரம். அப்படிலாம் சொல்லிட்டு அப்புறம் வேகமாக சில பேர்களை பவுல் சொல்றாரு. அந்த 32ஆம் வசனத்தை சொல்றாரு பாருங்க. கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது. யார் முதல்ல சொல்றாரு? கிதியோன். கிதியோன் எப்படி வென்றான்? மிதியானியர், அமலேக்கியர், சகல கிழக்கத்தி புத்திரர் எல்லாரும் எப்படி வென்றான்? பை ஃபெய்த், விசுவாசத்தினால தான் ஜெயிச்சான். ஆண்டவர் சொன்னார், எப்போ பானை எங்கேயாவது சண்டைக்கு பானையை கொண்டு போவாங்களா? பானையை கொண்டு போவாங்களா? 300 பானையை கொண்டு போய் என்ன செய்யறது? தண்ணி தான் பிடிச்சிட்டு வரணும். ஆனால் அதை கொண்டு போய் ஆண்டவர் யுத்தம் பண்ண சொன்னார். எக்காலம் ஊத சொன்னார். தீவட்டியை கொண்டு போய் சொன்னார். சாதாரண ஐட்டம் இதெல்லாம். ஒரு கத்தி எடுத்துக்கோ, ஒரு செயின் எடுத்துக்கோ, அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலை. பட்டயம் எடுத்துக்கோ. இந்த சம்பவத்தில் படித்தோன்னா கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம், அந்த இடத்துல பட்டயமே கிடையாது. ஆனால் அவங்க கூச்சல் போடணும். கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம். கர்த்தரின் பட்டயம் என்ன? கர்த்தரின் பட்டயம் அவர் சொல்லிட்டாரு, அவர் வார்த்தை, அதான் பட்டயம். மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். பிரியமானவர்கள், இந்த கடைசி நாட்களில் நாம் இந்த மாபெரும் யுத்தத்தில் பிசாசோடு கூட கண்கள் காணாத எதிரிகள், பிசாசின் ஆவிகள், தீய தூதர்கள், இன்னும் எழும்ப போகிற அமெரிக்காவும் எல்லா புராட்டஸ்டன்ட் சபைகளும் கத்தோலிக்கமும் ஒன்று சேர்ந்து, ஆவி மார்க்கம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரப்போகிற அந்த 3 அசுத்தாவிகளின் கூட்டணி, இதெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்காக நிற்கணும் அப்படின்னு சொன்னா செய்ய வேண்டியது என்ன? விசுவாசம். அதனால தாங்க வெளிப்படுத்தல் 14:12 வாசிக்கிறோம், தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் விசுவாசத்தையும்
அப்படிதான் படிக்கணும். அப்படிதான் இருக்கு இங்கிலீஷில் ஒரிஜினல். ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் மேலுள்ள விசுவாசம் இருக்கும். ஆக்சுவலாக இயேசுவின் விசுவாசம் தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுகிறவர்களாக பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதில் விளங்கும். ஆண்டுடைய முத்துவதை யார் பின்பற்றி வாழ்கிறார்களோ அவங்க என்ன செய்வாங்க? அவங்க 10 கற்பனைகளை கடைபிடிப்பாங்க. இயேசுவின் விசுவாசம். போராட்டம் கடுமையாக இருக்கும். சாத்தான் அவனுடைய சோதனை பயங்கரமாக இருக்கும். அவன் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய யூதர்களையே, யூத மத தலைவர்கள் இவர்களையே எழுப்பி இயேசுவுக்கு எதிராக கிரியை செய்து அவன் என்ன பண்ணான்? அவரையே கடைசியில் சிலுவையில் அடிக்க வச்சான் சாத்தான். கடைசி நாட்கள் அப்படிதான். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற, வேதத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிற கூட்டமே என்ன செய்யும்? தேவனுடைய கற்பனைகளை கடைபிடிக்கிற கூட்டத்துக்கு எதிராக வரும். அதான மாபெரும் போராட்டம். அப்படிதான், அதில் அப்படி தானே படிக்கிறோம் மாபெரும் போராட்டம் புஸ்தகத்தில். பிரியமான தேவ பிள்ளைகளை, அப்போ இந்த சின்ன கூட்டம் எப்படி ஜெயிக்கும்னா, நாங்கள் பைபிளை விசுவாசிக்கிறோன்னு சும்மா சொல்லிக்காது இந்த சின்ன கூட்டம். இந்த வார்த்தையை அப்படியே நம்பி செயல்படும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆண்டவருடைய வசனத்தின்படி அப்படியே நடக்கிறவர்கள் மத்தியில் ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவார். பாருங்க, இந்த கிதியோன் ஒரு பயந்தாங்கொள்ளி. நியாயாதிபதிகள் 6, 7, 8 அதிகாரங்கள் அப்படித்தான் சொல்லுது. ஒரு பயந்தாங்கொள்ளி. ஆனால் அவனுக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தாரு. அவனுக்கு ஆண்டவர் ஹியூமன் சப்போர்ட், மனிதர்கள் ஆதரவு கொடுத்தார். பூரா வந்தான். ஒரு கனவை கொடுத்தார். அந்த கனவுக்கு இவனுக்கு சாதகமான அர்த்தத்தை கொடுத்தார். அற்பமான பொருட்களை கொண்டு போய் சொன்னார். யுத்தத்துக்கு தேவன் வெற்றியை கொடுத்தார். இந்த யுத்தத்தில் யார் கிதியோன் சார்பில், இஸ்ரவேல் சார்பில் யுத்தம் புரிந்தது? பரலோகத்தின் தேவன் யுத்தம் புரிந்தார். தேவதூதர்கள் எல்லாம் இறங்கி வந்து என்ன செஞ்சிருப்பாங்க? எல்லா மீதியானவர்களையும், அமலேக்கியரையும், சகல கிழக்கத்தி புத்திரரையும் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டியிருப்பாங்க. அப்படித்தானே வசனம் அப்படித்தானே சொல்லுது. இந்த பானையெல்லாம் உடைச்சப்பட்டு எக்காலம் ஊதிட்டு இந்த 301 பேரும் அப்படியே நின்றார்கள். அவ்வளோதான். வசனம் அப்படித்தானே படித்தோம். அவரவர் நிலையிலே நின்றார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுப்புதல் அடைய வேண்டும். ஆண்டவருக்காக பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தனிப்பட்ட எழுப்புதல் அடையணும் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதாங்க. ஆண்டோட வசனம் என்ன சொல்லியிருக்கோம் அந்த வசனத்தை விசுவாசத்தை அப்படியே நிற்கணும். அவ்வளோதான். செங்கடலை 2 பிளக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார்ல மோசே மூலமா, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சரிதானே? ஆண்டவர் மீது விசுவாசம் வச்சு அவரை சார்ந்து இருக்கணுங்க. ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறபடி நாம் பிழைக்க வேண்டும். கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம். கர்த்தரின் பட்டயம் தாஸ்குமாரின் பட்டயம். கர்த்தரின் பட்டயம் டேனியலின் பட்டயம். கர்த்தரின் பட்டயம் கிறிஸ்டியின் பட்டயம். புரியுது உங்களுக்கு? அப்படி இருக்கணுங்க நம்முடைய வாழ்க்கை. ஆண்டவர் வசனம் இதான் என் பட்டயம், ஆண்டோடைய வார்த்தை இதான் என் பட்டயம். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நாம் இந்த மாபெரும் போராட்டத்தில் வெற்றி பெறுவதற்கான வழி. அநேகர் கடைசி நாட்களில் வசனத்தை விசுவாசிக்கிறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சொல்லிக்கிற பெரிய கூட்டம் என்ன செஞ்சிடும்? பின்வாங்கி போய்விடும். நீங்களும் நான் அந்த கூட்டத்தில் இருந்துடக்கூடாது. ஆண்டவருக்காக நிற்கணும். கடைசி நாட்களில் இந்த மாபெரும் போராட்டம், ஞாயிறு ஆசரிப்பு சட்டம், இதெல்லாம் வருகிற சமயத்தில் சிறிய இக்கட்டு காலம் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு நேரிடும். கிருபையின் காலம் முடிகிறதுக்கு முன்னாடி தேவனுடைய பிள்ளைகள் அநேக இரத்த சாட்சிகள் ஆவார்கள். கிருபைங்களா முடிஞ்சதுக்கப்புறம் மாபெரும் இக்கட்டு காலம், அதாவது 7 வாதைகளின் காலம். அந்த காலகட்டத்தில் துன்மார்க்கர் என்ன செய்வாங்களாம்? அவர்கள் ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்களாம். மாபெரும் போராட்டம் புத்தகத்தில் படிக்கலாம், எலன் வைட் எழுதுவாங்க. ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வருவார்கள் ஆண்டோடைய பிள்ளைகள். இவங்களால தான் இந்த ஓய்வு நாள் ஆசரிக்கிற இந்த கூட்டம், இவங்களால தான் இவ்வளவு அழிவு, சீரழிவு, இயற்கை சீற்றங்கள் எல்லாம் நமக்கு வந்தது. இதனால தான் இந்த வாதைகள் எல்லாம் இவங்களால தான் சொல்லிட்டு ஆயுதங்களை கொண்டு வந்து ஆண்டோடைய ஜனங்களை அழிக்க பார்ப்பார்கள். ஆனால் என்ன செய்வாங்களாம்? தேவதூதர்கள் எப்படி வருவாங்களாம்? மனித ரூபத்தில் போர் வீரர்களை போல தேவதூதர்கள் வந்து துன்மார்க்கர் கரங்களில் இருந்து தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாப்பார்கள்.
அப்படி துன்மார்க்கர் கொண்டு வரக்கூடிய அந்த ஆயுதங்கள் எல்லாம் எப்படி கீழே விழுந்துருமா? வைக்கோலை போல கீழே விழுந்துரும்னு எலன் வைட் எழுதியிருப்பாங்க. ஸோ தேவதூதர்கள் என்ன செய்வாங்க? தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பார்கள். ஆண்டவருடைய வார்த்தையில் நமக்கு விசுவாசம் தேவை. கர்த்தரின் பட்டயம் அவருடைய வசனம், ஆவியின் பட்டயம் தேவ வசனம். தேவ வசனத்தை நம்பி, தேவனை நம்பி முன் செல்ல வேண்டும். பயம், திகில், அதீத நம்பிக்கை இதெல்லாம் ஒதுக்கி வச்சிடணும். ஆண்டவரே, நீர் என்ன சொல்கிறீரோ அப்படி நான் நடக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கும். அப்படி நான் ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் அதுதான் எழுப்புதலுக்கான ரகசியம். ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மையும் இந்த மாபெரும் போராட்டத்தில் ஒரு கிதியோனாக நம்மை நிறுத்தி அவருக்காக, அவர் சார்பில் அவர் பெற்ற வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அவரை மையப்படுத்த நமக்கு பலன் அளிப்பாராக. ஆமென். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் எங்கள் வழி நடத்தினீர். இப்பொழுதும் ஆண்டவரே, கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம் என்ற செய்தியை நாங்கள் கேட்க, தியானிக்க கிருபை செய்ததற்காக நன்றி. கிதியோனிடத்திலே பட்டயம் இல்லை, கர்த்தரின் வார்த்தையே அவனுக்கு பட்டயமாய் இருந்தது. அவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அவன் முன் சென்றான். விசுவாச வீரர்கள் பட்டியலிலே இடம்பெற்றான். எத்தனை பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் விசுவாசத்தையும் ஆண்டவரே வர்த்திக்க பண்ணும் என்று அப்போஸ்தலர் ஆண்டவரை நோக்கி ஜெபித்ததை லூக்கா 17:5 நாங்கள் வாசிக்கிறபடி நாங்களும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தையும் வர்த்திக்க பண்ணும். தகப்பனே, அந்த மீதியானியன் ஒருவன் கண்ட சொப்பனம், அந்த வார்க்கோதுமை அப்பம், அந்த சின்ன அப்பம் போல அற்பமாய் எண்ணப்பட்டவன் கிதியோன். சாதாரணமானவன். ஆனால் அவனை கொண்டு தேவன் ஒரு பெரிய பாளையத்தையே, எதிரிகள் கூட்டத்தையே முறியடிக்கும்படி செய்தீர். ஆமாண்டவர், நாங்களும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது, தகப்பன் நம்முடைய வார்த்தையின்படி அப்படியே நடக்கும் பொழுது எங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நல்ல பாடத்திற்கு நன்றி ராஜா. இந்த சத்தியத்தை கேட்டு நாங்கள் எங்கள் மனதில் உம்மை அண்டிக் கொள்ளவும், பற்றி கொள்ளவும், முழுமையாய் உம்மை பின்பற்றவும், உம்முடைய வசனத்தை, தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி நாங்களும் ஆண்டவர் ஆவியின் பட்டயமாகி வசனத்தை எடுத்துக்கொண்டு பிசாசை வெல்லுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த சத்தியத்தை ஆண்டவரை நாங்கள் நேசிக்கவும், கர்த்தாவை சர்வாயுத வர்க்கமாக, தேவனுடைய சர்வாயுத வர்க்கமாகிய இயேசுவை தரித்து கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவை, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை உமது மகிமைக்காக வாழ எங்களுக்கு பலத்தை தாரும். இந்த புதிய வாரத்தில் நாங்கள் வெற்றியாய், தேவனே உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு பலன் கொடுங்க. எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க. வருகிற வாரம் முழுவதும் எங்களோடு இருமப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவின் அன்பும், ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும், தேவதூதர்களின் பாதுகாப்பும் வழி நடத்தலும், இந்த சத்தியத்தை கேட்ட பிள்ளைகள் எழுப்புதலின் ரகசியம், ஆண்டோடைய வார்த்தையை அப்படியே நம்புவது என்று கற்றுக்கொண்ட பிள்ளைகள், அப்படியே கற்றுக்கொள்ள காத்திருக்கிறோம் என்று ஒப்படைக்கிற பிள்ளைகள் எல்லாரோடும் தேவாசீர்வாதம் மீண்டும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.